துஷ்ட மிருகங்களினால் உண்டாகும் கொலைனா என்ன? துஷ்ட மிருகங்களினால் உண்டாகும் கொலை, அதுக்கும் கொள்ளை நோய்க்கும் என்ன சம்பந்தம்? கவனிங்க, சமீபத்தில் வரக்கூடிய எல்லா கொள்ளை நோய்கள், கில்லிங் டிசீஸ் எல்லாத்துக்கும் பாருங்க வைரஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. டெங்கு வைரஸ், ஜிகா வைரஸ், பார்த்துருக்கீங்களா? எல்லாம் வைரஸ். இந்த வைரஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஒன்று தெரியணும், அது தானாய் உருவாகாது, யாராவது உருவாக்கணும். அப்படி உருவாக்கணும், அதுக்கு பேர் என்னது? வைரஸ். கம்ப்யூட்டரில் வைரஸ் வருது, இந்த வைரஸ் வந்து தானாக உருவாக்கவே ஆகாது. அந்த கம்ப்யூட்டரில் யாராவது என்ன செய்யணும்? வைரஸை உருவாக்கணும். யார் வைரஸை உருவாக்குவா பெரும்பாலும் தெரியுமா? கம்ப்யூட்டரில் ஆன்டி வைரஸ் வச்சிருக்கிறவன் தான் வைரஸை உருவாக்குவான். இந்த ஆன்டி வைரஸ் கம்பெனிக்காரன் இவனே வைரஸை உருவாக்கி அப்புறம் அது நல்லா பரவன பிறகு அவனே அதுக்கு என்ன செய்வான்? மருந்தையும் கொடுப்பான். அதான் பிஸ்னஸ். ஏன்னா ஒரு தடவை கியூர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேற வைரஸ் வரலன்னா அவனுக்கு பிஸ்னஸ் நடக்காது. அவனே ஒரு வைரஸை உருவாக்குவான், ஒரு லேபை வச்சு ஆளுங்களை வச்சு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா செலவு பண்ணி. அப்புறம் அந்த ஆன்டி வைரஸை 100 கோடி ரூபாய்க்கு விற்பான். ஒரு ஆளுக்கு 200 ரூபா 300 ரூபான்னு உலகம் ஃபுல்லாக விற்றா அது ஒரு 300 கோடி சேல்ஸ் ஆகும். அதுதான் வைரஸ், ஆன்டி வைரஸ். அதே மாதிரி தான் உங்களுடைய வியாதி, கொள்ளை நோய்கள். இந்த வைரஸ் வருது பார்த்தீங்களா, இதையெல்லாம் யார் உருவாக்குறா தெரியுமா? மருந்து கம்பெனிக்காரன் தான் உருவாக்குவான். ஏன்? அவனே வியாதியை உருவாக்கி அவனே அதுக்கு என்ன செய்வான்? மருந்தையும் கொடுப்பான். இது ஒரு பிஸ்னஸ். இன்னைக்கு தான் நடக்கும். ஆனால் இந்த வரக்கூடிய இந்த வியாதிகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு மிருகத்திலிருந்து தான் வரும் கண்டிப்பாக. அத்தனை வியாதியும் நீங்கள் எய்ட்ஸ் பாருங்க, சிம்பன்சி குரங்குலேருந்து வந்து சிம்பாங்க. எபோலா வவ்வால்லேருந்து வந்து சிம்பாங்க. மாட்டு காய்ச்சல்னு ஒன்று இருக்குது, பறவை காய்ச்சல்னு ஒன்று இருக்குது. இந்த மிடில் ஈஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கேமல் ஃபீவர்னு ஒன்று வந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. எல்லாமே பாருங்க, இது எல்லாமே வைரஸ். இது எப்படி வருது? அந்த மிருகத்திலேருந்து எடுத்து, அந்த கழிவுகள்ல இருந்தோ எச்சத்துல இருந்தோ எடுத்து ஒரு வைரஸை உருவாக்கி மக்கள் மத்தியில் பரவ விடுவாங்க. அது நல்லா பரவும் போது அதுக்கு மெடிசன் யார் கொடுப்பா? இவங்களே. இப்போ பாருங்க, டெங்கு வைரஸ். ஒரு தடவை டெங்கு வந்தா குறைஞ்சபட்சம் இந்தியா பணத்தில் 20,000 30,000 செலவாயிடுது. போய் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றி எல்லாம் பண்ணி வெளியே வரும்போது கண்டிப்பாக 20,000. இதுதான் பிஸ்னஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு வரும். ஒரு சீசனுக்கு டெங்கு வரும், ஒரு சீசனுக்கு வந்து ஸ்வைன் ஃப்ளூ வரும், பன்றி காய்ச்சல். ஆனால் எல்லா மிருகம் பாருங்க துஷ்ட மிருகமாகவே இருக்கும். வவ்வால், கேமல், பன்னி எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் என்னவா தான் இருக்கும்? குரங்கு எல்லாம் துஷ்ட மிருகமாகவே இருக்கும். பைபிள் சொல்றது கடைசி காலத்தில் துஷ்ட மிருகங்களினால் கொலை செய்வார்கள். அப்படிதான் இருக்கு 6:8 கொலை செய்வார்கள். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாத எனக்கு தெரியாது. இவர் பேர் ராபர்ட் கேலோ. இவர் தான் எய்ட்ஸ் வைரஸை கண்டுபிடிச்சவர், HIV வைரஸ் அதை கண்டுபிடிச்சவர் இவர் தான். அவர் என்ன கொடுத்திருக்கிறார் பாருங்க, at last finally we were forced to create the HIV virus as a secret weapon to wipe out the African race. ராபர்ட் கேலோ finally speaks. இவர் தான் அந்த HIV வைரஸை கண்டுபிடிச்சவர். எதுக்காக? ஆப்பிரிக்க மக்களுடைய மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்றதுக்காக, அந்த இனத்தை அழிப்பதற்காக. இப்படித்தான் ஒவ்வொரு வைரஸும் கண்டுபிடிக்கப்படுகிறது. துஷ்ட மிருகங்களினால் உண்டாகும் கொலை. வசனம் சொல்றது கொலை செய்யும்படி. இன்னைக்கு இந்த வைரஸ் வரும்போதே, இந்த காரியங்கள்லாம் வரும்போதே சொன்னோம், அடுத்து ஒரு வைரஸ் வருமானால் இந்த பூமியில் கால் பங்கில் உள்ளவர்கள், கால் பங்குனா இன்னைக்கு பூமியில் எவ்வளவு கால் பங்கு? இன்னைக்கு பூமியில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 800 கோடி. கால் பங்குனா ஒரு 200 கோடி பேர். 200 கோடி பேர் சாகணும்னு பைபிள் சொல்லுது. பைபிள் படி எவ்வளவு பேர் சாகணும்? கால் பங்கில் உள்ளவர்கள் சாகணும். இன்னைக்கு ஜிகா வைரஸ் எவ்வளவு பேருக்கு வந்திருக்கு தெரியுமா? இங்க பாருங்க, த ஹிந்து தமிழ்ல வந்தது. உலகம் முழுவதும் 260 கோடி பேருக்கு ஜிகா அச்சுறுத்தல் இருக்கு. பூமியில் உள்ளவர்களில் கால் பங்கில் உள்ளவர்களுக்கு ஜிகா வைரஸ். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சொன்னார், பூமியில் உள்ள கால் பங்கு ஜனங்களுக்கு துஷ்ட மிருகத்தினால் கொலை செய்யப்படுவார்கள்னு. இன்னைக்கு 260 கோடி பேருக்கு ஜிகா அச்சுறுத்தல் இருக்கு. ஆனா இது அல்ல, இதுக்கப்புறம் ஒன்று வரப்போகுது. அதையும் நாங்க சொல்லல, அவங்களே சொல்றாங்க. சவுண்ட் வைங்க பிரதர், அவங்களே சொல்றாங்க பாருங்க, கவனிங்க. இது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல கொடுக்குறது. இல்ல நீங்க சவுண்ட் மட்டும் வைங்க.
வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தும் வரலாற்றிலேயே கண்டிராத மிகப்பெரிய உயிரிழப்பு உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும் இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. நல்லா கவனிங்க. இதுவரைக்கும் வரலாற்றில் ஏற்படாத அளவிற்கு மிகப்பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தும். இதெல்லாம் நம்ம நியூஸ் இல்லை, அவங்க நியூஸ். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த கடைசி காலத்தில் மருத்துவம் என்பது சேவை அல்ல, வியாபாரம். ஒரு காலத்தில் மருத்துவம் எப்படி இருந்துச்சு? சேவையாக இருந்துச்சு. இப்போ அது எப்படி மாறிடுச்சு? வியாபாரம். அதுவும் எப்படிப்பட்ட வியாபாரம் தெரியுமா? கொடுமையான வியாபாரம். முந்தியெல்லாம் மருந்துனாலே க்யூர் தானே பண்ணணும். மருந்துனா என்ன செய்யணும்? க்யூர் பண்ணணும். இப்போ மருந்துனா க்யூர் கிடையாது, சஸ்டைன் பண்ணும். உங்களுக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கும், ஆனால் லைஃப் லாங் நீங்கள் என்ன பண்ணணும்? மாத்திரை எடுக்கணும். பிபி இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கும், ஆனால் பிபிக்கு லைஃப் லாங் என்ன பண்ணணும்? மாத்திரை எடுக்கணும். மாத்திரை எடுக்க ஆரம்பித்தாலே லைஃப் லாங் கிடையாது, லைஃப் ஷார்ட்டு. மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சிட்டோமே லைஃப் லாங்னு ஒன்று எடுத்துட்டோம்னாலே லைஃப் என்ன ஆகிடும்? ஷார்ட். அப்போ இது க்யூர் பண்ணாதா? க்யூர் பண்ண முடியாதா? முடியும். அவங்க க்யூர் பண்ண விரும்பலை. ஏன்னா நம்ம பாடி தான் அவங்களுக்கான மிகப்பெரிய மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் அவங்க நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ யோசித்து பாருங்கள், முந்தியெல்லாம் நம்ம சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்த உடனே வாழைப்பழம் சாப்பிடுவோம், இல்லை அப்படி தானே? இல்லைன்னா நல்லா படுத்து தூங்குவோம். இப்போ சாப்பிட்ட உடனே ஒரு கையில் மாத்திரை எடுத்துக்கிறான். ஒரு வீட்டில் மினிமம் 1000 ரூபாய்க்காவது மருந்து வாங்குறாங்க மாதம். ஒரு வீட்லேயும் 1000 ரூபாய்க்குன்னா கணக்கு பண்ணி பாருங்கள். உலகத்தில் உள்ள 2 கோடி பேர்னா 2000 கோடி ரூபா. அந்த நான் சொல்கிறது மினிமம் 2 கோடிங்கிறது 200 கோடி பேர் இருக்கும். அந்த அளவுக்கு மெடிசன். இதெல்லாம் சாதாரணமாக நம்ம இன்னைக்கு இப்படி பார்க்குறோம்ல. நீங்கள் உலக சுகாதார மையத்தினுடைய இது பார்த்தீங்களா? சிம்பிள் தெரியுதா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஒரு கொம்புல பாம்பு சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். இது என்ன சிம்பிள் நினைக்கிறீங்க? யார் சொன்னது? அதை அப்பயே கிதியோன் உடைச்சிட்டாரு. கிதியோன் இவர் எசேக்கியா அப்பயே உடைச்சிட்டாரு. அதை உடைக்க சொல்லிட்டாங்க. இது என்ன தெரியுமா? இங்கே பாருங்க, தெரியுதா? இது கிரேக்கர்களுடைய மருத்துவ கடவுள் அஸ்கிலிப்பியான்னு பேரு. இந்த சிம்பல் தான் இங்கே இருக்கு. இன்னொன்று தெரியுமா? இதுதான் அஸ்கிலிப்பியானுடைய டெம்பிள், அஸ்கிலிப்பியாஸ்ன்னு பேர். இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், கிரேக்க ஹாஸ்பிட்டல். இது எப்போ இருந்துச்சு? 1ஆம் நூற்றாண்டில் இருந்தது. இது வந்து ஒரு பாம்பு ஹாஸ்பிட்டல். இது ஒரு கல்ட், இது ஒரு பிசாசோடைய சம்பந்தப்பட்டது. இதைத்தான் ஆண்டவர் பெர்கமு சபைக்கு எழுதும்போது சொல்வார், சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் அப்படின்னு எழுதுவார். இதுதான் அது. இன்னைக்கு அந்த சிம்பலை தான் கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். முந்தியெல்லாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு சிம்பலா ஒரு புறா வந்து ஒளிவை எல்லையை எடுத்துக்கிட்டு வரும், அதான் இருந்துச்சு. இப்போ அதை மாற்றி பாம்பு கொண்டாந்துட்டாங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க, கொள்ளை நோய்களுடைய உச்சத்தில் நம்ம இருக்கிறோம். கடைசி அடையாளம் பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் செஷன் முடிக்க போகிறோம். பூமி அதிர்ச்சிகள். இந்த பூமி அதிர்ச்சிகளை பற்றி நான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. இந்த 2000 இந்த 2020 இந்த இடைப்பட்ட காலம், குறிப்பாக சொன்னால் 2004 2019 இந்த இடைப்பட்ட 15 வருஷம் தான் பூமி அதிர்ச்சிகளின் காலம்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, இந்த 2000 வருஷமா பெரிய பூமி அதிர்ச்சிகள் 2ஓ 3ஓ தான் நடந்திருக்கு. 8 புள்ளிக்கு மேலே, 8.5 ரிக்டருக்கு மேலே. ஆனால் இந்த 15 வருஷத்தில் மட்டும் 20க்கும் மேற்பட்டது நடந்திருக்கு. 2004 ஒரு சுனாமி வந்துச்சு பாருங்க, ஸ்ரீலங்கா, இந்தியா, தாய்லாந்து வரைக்கும். அதில் ஆரம்பிச்சு இப்போ லேட்டஸ்டாக மெக்சிகோவில், இங்கே பார்த்தீங்கன்னா இது மெக்சிகோவில் லேட்டஸ்டாக வந்தது 7.1. மிகப்பெரிய அளவில் உயிர் சேதத்தையும் மிகப்பெரிய அளவுதான பொருட்சேதத்தையும் ஏற்படுத்துச்சு. இந்த மாதிரி 20க்கும் மேற்பட்டது வந்திருக்குது. 20க்கும் மேற்பட்டதான பூமி அதிர்ச்சிகள் உலகம் முழுக்க இந்த 15 வருஷத்துக்குள்ள ஃபுகுஷிமால, ஈரானில், அப்புறம் வந்துட்டு கௌதமேலால, இந்தியாவில், நேபாளில் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி. இந்த அளவுக்கு அங்கே பாருங்க. இது வந்து 2019 இந்த வருஷம் ஜூன்
இந்த வருஷம் ஜூனில் நடந்தது. இன்னும் பைபிள் படி 2 பெரிய பூமி அதிர்ச்சிகள் நடக்கணும். இன்னும் பைபிள் படி 2 பெரிய பூமி அதிர்ச்சிகள் நடக்கணும். எங்கெங்க நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று எருசலேமில் வரணும். 11ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம், அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம். அந்த நேரத்தில் 13வது வசனம், 11:13 வாசிங்க. அந்நேரத்திலே இது வந்து எருசலேம்ல மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வரணும். அடுத்த பூமி அதிர்ச்சி எங்க வரணும்? 15ஆம் அதிகாரம், மன்னிக்கணும் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. 16-19. அப்பொழுது மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. போதும். 18 வாசிங்க. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. இது ரோம்ல, மகா நகரம்னா ரோம் நகரம், வெளிப்படுத்தல் 17-18 இருக்கு. இந்த ரோம் நகரத்திலையும் எருசலேமிலையும் அடுத்த 2 மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் வரணும். ஆனால் இது வருகைக்கு பின்னாடி வரணும். இது ரெண்டும் எப்போ வரணும்? வருகைக்கு பின்னாடி வரணும். கர்த்தர் சொன்னபடி 7 அடையாளங்களும் இப்பொழுது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. 7 அடையாளங்கள் இப்போ நடக்குது. சரி, இது 7மே வருகைக்கான அடையாளங்கள் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த 8வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 24:8. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இந்த 7 முடிஞ்ச உடனே என்ன ஆரம்பிக்கும்? வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து, அப்பதான் உங்களை எதுக்கு ஒப்பு கொடுக்க போறாங்க? உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுக்க தொடங்குவார்கள். அப்ப இது 7 எப்ப நடக்கணும்? உபத்திரவத்துக்கு முன்னாடி நடக்கணும். இந்த 7 அடையாளங்களும் அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு நம்ம காலத்துல. 7 நடக்குது. இதே காரியத்தை லூக்கா 21:28 ஆண்டவர் சொல்லும் போது, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த 7 நடக்கும்போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்க போது நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போறார். வேதனைகள் ஆரம்பிக்க போது இனி வருகைக்கான அடையாளங்களில் ஒன்று கூட பாக்கி கிடையாது. வருகைக்கான அடையாளங்கள் எல்லாமே என்ன செஞ்சிருச்சு? நம்ம காலத்தில் நடந்துருச்சு. இது உங்களுக்கு எதுக்கு சொல்றோம் தெரியுமா? ஏதோ இன்ஃபர்மேஷனுக்காகலாம் இல்லை. நீங்கள் இனி வெயிட் பண்ண வேண்டியது வருகைக்காக மட்டுமே, வேற எதற்காகவும் கிடையாது. எல்லா அடையாளங்களும் நடந்து முடிந்துருச்சு. இனி வேதனைகள் ஆரம்பிக்க போது, இந்த வேதனைகள் ஆரம்பிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். அல்லேலூயா. இந்த வருகைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களான்றத ஒவ்வொரு நாளும் உங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருங்க. இனி அதுக்கான காலம் மட்டும்தான். ஒரு காலத்தில் இந்த 7 ஒரு ஓமை இருக்கிறது. களைகளை நல்ல நிலத்தில் கொண்டு வந்து விதையை விதைச்சாங்க. அப்புறம் கொண்டு வந்து பிசாசு களைகளை விதைப்பான். அது வளர்ந்து வரும். எஜமான்ட்ட போய் சொல்லுவாங்க, எப்படி களை வந்துச்சுன்னு. அவர் சொல்லுவார், நீங்கள் தூங்கும் போது வந்துருச்சுன்னு. அடுத்து அவங்க கேட்பாங்க, நாங்கள் வெட்டிட்டுமான்னு. இல்லை இல்லை, அது வளரட்டும் பாரு, ஒரு நாள் வரும் அதை பிரிப்பார். அதே மாதிரி விதை விதைக்கப்பட்டது அப்போஸ்தலர் காலம், களை விதைக்கப்பட்டது ரோமன் கத்தோலிக்க காலம். நம்ம காலத்தில் இப்போ எல்லாம் வளர்ந்து நிற்கிது. இப்போ ஆண்டவர் பிரிக்கிற காலம் வந்திருக்குது. நல்ல கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறார். கனி கொடாதவைகளை அக்கினியிலே சுட்டெரிக்க போகிறார். நல்ல கனி உள்ளதும் நல்ல கனி இல்லாததும் இப்போவே வளர்ந்து செழித்து நிற்குது. இனி ஒன்னே ஒன்று தான் செய்யணும், தம்முடையவர்களை எடுத்துக்கொண்டு போகும்படி நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா.